கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம எல்லாரும் ஆண்டவரை உயர்த்த போகிறோம். இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் 59வது நாளில் கொண்டு வந்த ஆண்டவர் உன்னதத்தில் வீற்றிருக்கிறவர், நம்மை குறித்து கரிசனை உள்ளவர். இந்த உலகத்தில் யாருனாலும் நம்மளை மறந்து போகலாம். இந்த உலகம் பிஸியான உலகம், யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஒருவேளை தப்பி தவறி கூட நம்மளை நேசிக்கிறவர்கள் கூட அநேக நேரங்களில் நம்மளை மறந்து போகும் பொழுது என்றுமே மறக்காத நம்ம நேசர் நம்ம கூட இருக்கிறாரு. இரவும் பகலும் நம்மளை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கார். நம்மை காக்கிற ஆண்டவர் இரவும் பகலும் காத்து கொண்டிருக்கிறார். ஒரு அருமையான தெய்வ மனிதன் சொன்னாரு, இந்த உலகத்துல இருந்து தேவனுடைய சமாதானம் எடுக்கப்பட்டால் என்ன தெரியுமா ஆகும்? ஊர்ல பறந்து கொண்டிருக்கிற எல்லா காகங்களும் மனிதனை கொத்தி கொள்ளும். ஊரில் உள்ள அத்தனை வெட்டுக்கிளிகளும் மனுஷனுடைய வீட்டுக்குள்ளேயும் கிச்சனுக்குள்ளேயும் வரும். இதுதான் அந்த நாட்கள்ல பாருங்க, ஊரெல்லாம் தவளை வந்தது, ஊரெல்லாம் பேன்கள் வந்தது, ஊரெல்லாம் வெட்டுக்கிளிகள் வந்தது. தேவனுடைய சமாதானம் அற்றுப்போனால் தேவ ஜனமே, நீ தூங்கும் பொழுது எறும்புக்கு இரையாவ, அவ்வளவு எறும்பும் சேர்ந்து உன்னை சாப்பிடும். நீ நினைத்து கூட பார்த்திராத அநேக காரியங்களை தேவனுடைய சமாதானம் இந்த பூமியை விட்டு எடுக்கும் பொழுது நீ பார்க்க முடியும். உன்னுடைய காது ஃப்ரீயா திறந்து இருக்குது. நீ ஒரு நாள் நைட்டு தூங்கும் பொழுது உன் காதை பூட்டி கொண்டு தூங்கல தேவ ஜனமே. எத்தனையோ எறும்புகள் இருக்குது. நைட்டு ஒரு கூட்டம் எறும்பு உன் காதுக்குள்ள புகுந்தால் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட அநேக செய்திகளை நாம் கேளாமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்பாவுடைய சமாதானம். எனக்கு ஆண்டு நம்மளை பார்த்து பேசுகிறார், நம்மை காக்கிறவர் உறங்கார், நம்மளை காக்கிறவர் உறங்கார். எத்தனையோ துர் செய்திகளை கேட்கிறோம், எத்தனையோ மனவேதனையான செய்திகளை கேட்கிறோம். இந்த கொடூரமான உலகத்திலிருந்து தப்பிக்க ஒரு அருமையான வழி உண்டு தேவ ஜனமே. தட் இஸ் த வில் ஆஃப் காட். அதுதான் தேவ சித்தம். ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ தேவனுடைய சித்தத்துக்குள் வந்தால் அவனை யாராலையும் தொட முடியாது. கோலியாத்தாலும் தொட முடியாது, இருளின் ஆவிகளால் தொட முடியாது. தேவனுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றி முடிக்கும் வரை எந்த அந்தகாரத்தாலையும் எந்த நைல் நதியில் உள்ள முதலைகளாலையும் அவனை தொடக்கூட முடியாது. மோசையை நினைத்து பாருங்க தேவ ஜனமே. பிஞ்சு குழந்தையாக, கை பிள்ளையாக அந்த வெள்ளம் புரண்டு வருகிற நைல் நதியில முரட்டு முதலைகள் மத்தியில, அந்த நாணல்களின் மத்தியில ஒரு சின்ன பேழையில மிதந்து செல்லுகிறார் மோசே. எதிர்கால தலைவர், இஸ்ரவேலை மேய்க்கக்கூடிய தலைவரை சத்துருவானவன் கொல்ல நான் நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அங்கு இருந்தது. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம் சமாதானமா இருக்குது, அது தேவனுடைய கிருபை. இல்லை என்றால் நட்சத்திரங்கள் பூமியில விழும், எரிக்கற்கள் பூமியில விழும். இன்னைக்கு தேவ சமாதானம் எடுக்கப்பட்டால் ஒவ்வொரு நேரம் நீ ரோட்ல போகும்பொழுது ஆபத்துகளை சந்திப்ப, நாய்கள் உன்னை கொல்லும். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தேவ ஜனமே தேவனுடைய கரம் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்குது. ஆண்டவர் பாருங்க அருமையா செய்தாரு. என்ன செய்தாரு? ஆண்டவர் கடலுக்கு கட்டளை கொடுத்தார், இந்த எல்லையை தாண்டி வராதுன்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ புயல்கள் வந்தது, சுனாமிகள் வந்தது. தேவனுடைய கடைசி காலத்தின் அடையாளமாக இருந்திருக்கலாம். ஆனா தேவன் இதுவரைக்கும் ஒரு எல்லைக்கோடு போட்டிருக்கிறார். காட்டு மிருகங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வரவில்லை. தேவ சமாதானம் எடுக்கப்பட்டால் காட்டு மிருகங்கள் எல்லாம் நாடுக்குள் வரும், சுனாமிகள் வரும், எரிக்கற்கள் விழும், பூமி பிளக்கும். இப்படிப்பட்ட போராட்டமான சூழ்நிலைகள்லாம் பூமியில உண்டாகும், பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை காத்து கொண்டிருக்கிற ஒரு அருமை கரத்தை நீ பார்க்க முடிகிறதா தேவ ஜனமே? புயலின் மத்தியில் அப்பாவுடைய கரத்தை எத்தனை பேர் பார்க்குறீங்க தேவ ஜனமே? ஒரு அருமையான வரைபட நிபுணர் வந்து சமாதானத்துக்கு அடையாளமாக ஒரு வரைபடத்தை வரைந்தார். அந்த வரைபடத்துல புயல் வந்து சீற்றமா, புயல் பயங்கரமா அடிக்கிறது போல அவர் ஒரு வரைபடத்தை வரைகிறார். அதன் மத்தியில ஒரு கல் இருக்குது. அடிக்கடி ஒரு புறா என்ன செய்து அந்த கல்லின் மேல வந்து அமருகிறது. பயங்கரமான புயல் அடித்தாலும் அது அந்த உயரமான கல்லில் வந்து அமருகிறது. அது ஒரு நாள் அது பயப்படவில்லை. ஏனென்றால் அது புயலை பார்க்கவில்லை, புயலின் மத்தியில் இருந்த ஒரு அடைக்கலமான பாறையை பார்த்தது. இன்னைக்கு எத்தனை தேவச்சனங்கள் புயலின் மத்தியில் என் ஆண்டவரை நான் தரிசிப்பேன், போராட்டத்தின் மத்தியில் என்னை காப்பாற்றும் ஒரு கரம் உண்டு, என்னை வெளியே கொண்டு வருகிற அப்பாவுடைய கரம் உண்டு
உண்டுன்னு எத்தனை தேவச்சனம் ஆமென் இன்னைக்கு அப்பாவை பார்க்குறீங்க. தேவச்சனமே சில இடத்துலலாம் பில்டிங் உளுந்து சில பிள்ளைகள் எல்லாம் அந்த பில்டிங்குள்ள மாட்டிக்கிடுவாங்க. இந்த மாட்டப்பட்ட பிள்ளைகள் சிலதெல்லாம் உயிரோடு இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆமென் சில பயங்கரமான கிரெயின்ஸை கொண்டு வந்து ராட்சச இயந்திரங்களை கொண்டு வந்து அருமையா அந்த கற்களை எல்லாம் தூக்கி எடுத்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவாங்க. ஒரு ராட்சச இயந்திரம் ஒரு பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்ற முடியும்னா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1000 ராட்சச இயந்திரங்கள் சேர்ந்தாலும் என் அப்பாவுடைய கரத்துக்கு சமமாகாது. நீ எத்தனை ஆழத்துல முங்கி இருந்தாலும், நீ எவ்வளவு தூரத்துல போயிருந்தாலும், அந்த அப்பாவுடைய கரம் உன்னை தூக்கி கொண்டு வந்து உன்னை உயரத்துல வைத்து அலங்கரித்து உன்னை அரவணைத்து உன்னை காப்பாற்ற வல்லமை உள்ளதுன்னு எத்தனை தேவஜனம் சொல்றீங்க? அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவஜனமும் அந்த அப்பாவுடைய அன்பை ருசித்து பாருங்கள். அந்த அப்பா உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறார். நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த அருமையான நேரத்தில் கூட ஆவியானவர் காட்டுகிறார். பூட்டுகளை திறந்து கொண்டிருக்கிற இயேசுநாதரை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். சிலருடைய வாழ்க்கையில் உள்ள பூட்டுகளை திறந்து கொண்டிருக்கிறார். இனிமேல் உங்க வாசல் பூட்டப்படாது, உங்க திறந்த வாசல் பூட்டப்படாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீ நெருக்கப்பட்டதுனால உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த எழுதப்பட்ட வார்த்தை உனக்காக இப்பொழுது கிரியை செய்கிறது. தேவஜனமே, நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த அருமையான ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பூட்டுகளை திறந்து கொண்டிருக்கிறத நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். எத்தனை தேவஜனம் ஆவியில பார்க்குறீங்க? எத்தனை தேவஜனம் ஆவியில உணர்றீங்க? எத்தனை தேவஜனம் அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை தேவஜனம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறத உணர்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவஜனமும் இருக்கிற இடத்துல சோத்திரங்களை பண்ணுங்க, ஆவியில ஜெபிங்க. லியாம் தலரபா ஷம் தலரபா. ஒரு அக்னி இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். எங்களை சுற்றிலும், எங்க குடும்பத்தை சுற்றிலும் இப்பொழுது ஒரு அக்னி இறங்குவதாக. தேவ ஜனமே, ஒரு 2 நிமிஷம் ஜெபியுங்கள். இருக்கிற இடத்துல தேவ வல்லமை இறங்க ஜெபியுங்கள். கட்டுகள் உடைய ஜெபியுங்கள். வில்லி சொன்னிய வல்லமைகள் எரிய ஜெபியுங்கள். உங்களை கட்டி வைக்கிற சோர்வின் ஆவிகள் எரிய ஜெபியுங்கள். உங்களை விடுதலையாக விடாதபடி, எலும்ப விடாதபடி இருக்கிற ஆவிகள் இப்பொழுது உடைந்து கொண்டிருக்கு, இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கு. கர்த்தருடைய கரம் வந்திருக்கு. கர்த்தருடைய நிழல் உங்க வீட்டுக்கு மேல வந்திருக்கிறத ஆவியில தரிசிக்கிறேன். எப்படி ஒரு சூரியன் பிரகாசமா அடிக்கும் பொழுது, ஒரு மேகம் வரும் பொழுது சூரியனுடைய பிரகாசம் மறைந்து அந்த மேகத்தினுடைய நிழல் உங்க வீட்டுக்கு மேல படுகிறது போல, இன்னைக்கு உங்க போராட்டம் உங்க மேல பயங்கரமா அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த போராட்டம் என்ற சூரிய உக்கிரகத்தை போல இருக்கிற அந்த போராட்டத்தின் மத்தியில நிழல் போல ஒருவர் வருகிறார். பரிசுத்த ஆவி நிழல் உன் வீட்டின் மேல் வருகிறத நான் பார்க்கிறேன். தேவச்சனமே, wherever you may be, the shadow of the Holy Spirit is hovering upon your house. உங்க வீட்டுக்கு மேல பரிசுத்த ஆவி நிழல் வந்திருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரு. அவரை ஒருபொழுதும் அசட்டை பண்ணிராதீங்க. அவரை ஒருபொழுதும் அற்பமா எண்ணிராதீங்க. அவர் உங்க வீட்டினுடைய மகுடம். எல்லாரும் திருஷ்டி வைப்பாங்க. வீட்டுக்கு மேல சில திருஷ்டிகள் வைப்பாங்க, திருஷ்டி பொம்மைகள் வைப்பாங்க. தேவ ஜனமே, உன் வீட்டுக்கு மேல இருக்கிற சிங்காரமே, உன் வீட்டுக்கு மேல இருக்கிற சிங்காசனமே, உன் வீட்டுக்கு மேல இருக்கிற உண்மையான வெளிச்சமே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் அந்த கடலின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்று உன் வீட்டின் மேல் அசைவாடுகிறார். எத்தனை தேவஜனம் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆவியானவர் உங்க வீட்டின் மேல் அசைவாடுகிறார்னா அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. எங்க இருந்து நீங்க துரத்தப்பட்டீங்களோ, எங்க இருந்து விரட்டப்பட்டீங்களோ, கர்த்தர் உங்களை சாட்சியா வைக்கிறதுக்காக கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரே தவிர நீங்க வெட்கப்படுறதுக்காக கொண்டு வரல. ஆபிரகாமை போல நீங்க வெளியே வந்திருக்கலாம். சில உபத்திரத்துல இருந்து வெளியே வந்திருப்பீங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனத்திட்ட இருந்து வெளியே வந்திருப்பீங்க. அது உங்க தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்னா உங்களை வெட்கப்படுத்த கொண்டு வரல. உங்களை கர்த்தர் ஒரு நினைவு சின்னமாக, ஒரு பாதையை உருவாக்குற ஒரு தேவ ஜனமாக, உங்களை ஒரு முன்னோடியாக கர்த்தர் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். யோசேப்பை பாருங்கள். ஆமென். அவன் ஒரு முன்னோடியாக கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு பிற்பாடு பல வருடங்கள் கழித்து அவன் குடும்பத்தை கொண்டு வந்தார். இப்பொழுது நீங்க முன்னோடியாக வீட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகர் இன்னைக்கு முன்னோடிகளா இருக்கிறீங்க. God is calling you. God is anointing you. கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை உங்க மேல வைக்கிறாரு. இந்த நேரத்திலே ஒரு அபிஷேகம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. உங்க நெத்தி மேல ஒரு அபிஷேகம் இறங்குத பார்க்கிறேன். உங்க சிரசின் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. ஆனந்த தைலம் இறங்குது, ஆனந்த தைலம் இறங்குது. இது வரைக்கும் நிந்தனை, இது வரைக்கும் வேதனை, உங்க மேல பல பலிச்சொல் இன்னைக்கு கர்த்தர் மாத்துறார். இனிமே நீங்க எத்தன் கிடையாது. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, you are no more Jacob, you are going to be Israel. நீ ஒரு இஸ்ரவேலா மாறுகிற. இனி நீ வந்து யாக்கோபு அல்ல. இனி நீ எத்தன் கிடையாது. இனி நீ இஸ்ரவேலா மாறுகிற. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறுகிற. உங்க அப்பாவுடைய வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக, சுதந்திரவாளியாக கர்த்தர் உன்னை மாத்துகிறார்னு தேவன் அவன்
ஆசீர்வதித்தது போல உங்க சிரசின் மேல கர்த்தருடைய கரம் இறங்குறத நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆவியில அதை தரிசிக்கிறீங்க? புயலின் மத்தியில கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறாரு. 7 அண்ணமார் ஒதுக்கி வச்சாங்க தாவீதை. புயல் அடிக்கிற சூழ்நிலை, எல்லாரும் வெறுக்கிற சூழ்நிலை, அப்பா வெறுக்கிற சூழ்நிலை, தன்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை. ஆனா தன்னை புரிந்து கொண்ட கர்த்தர் அவர்கள் மத்தியில் அவர் தலையை அபிஷேகம் பண்ணினார். தாவீதின் தலையை அபிஷேகம் பண்ணுகிறார். This is the time that God is anointing you powerfully. கர்த்தர் உங்களை பலமா அபிஷேகம் பண்ணுகிற நேரம். கர்த்தர் எதிரிகள் மத்தியில், எதிரிகள் சொன்ன மாம்சமான யாருமே நம்ம எதிரி கிடையாது. ஆனா அந்த மாம்சமான மனுஷன் பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்ம எப்போ கீழே விழுவோன்னு பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த பிசாசு தான் நமக்கு எதிரி. அது மனுஷன் மூலமா செயல்படுறதுனால அந்த மனுஷன் முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்துகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை நிந்தித்து பார்த்தவங்க, உங்க கூட தேவன் இல்லைன்னு சொன்னவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி அலங்கரிக்கிறத அவங்க கண்கள் காணும். எத்தனை பேர் இந்த அபிஷேக வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? உங்களை கர்த்தர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். Receive the anointing of gladness. Receive the anointing of rejoicing. எந்த சூழ்நிலையிலும் ரிஜாய்ஸ் பண்ணுகிற ஒரு அபிஷேகம். ஈவன் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க, ஐசியூல இருப்பீங்க, ஆனா இந்த தேவ சமாதானம் உங்களை விட்டு போகாது. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகம். சிறைச்சாலையில் ஒரு அபிஷேகம், ஆனந்த தைலம். செங்கடல் மத்தியில் ஒரு ஆனந்த தைலம், சிங்க கவிக்குள்ள ஒரு ஆனந்த தைலம், அக்னி ஜாலைக்குள்ள ஒரு ஆனந்த தைலம். எத்தனை பேர் சொல்வீங்க ஒரு ஆனந்த தைலம் இறங்குது? எவ்வளவு பெரிய உபத்திரம் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆனந்த தைலம். ஆண்டவராகிய இயேசுவுக்கு இந்த ஆனந்த தைலம் கொடுக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? சிலுவை பாட தாங்கிறதுக்கு ஒரு ஆனந்த தைலம் வேணும். பலவீனங்களை தாங்க ஒரு ஆனந்த தைலம் வேணும். எத்தனை தேவஜனம் இந்த அருமையான நேரத்தில் அப்பாவை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆனந்த தைலம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறாரு. உங்க பாத்திரம் நிரம்பிட்டு இருக்கு. எதிரிகள் மத்தியில உங்க தலையில ஒரு எண்ணெய் அபிஷேகம், போராட்டத்தின் மத்தியில ஒரு பந்தி உருவாகுது. எத்தனை பேர் கன்ஃபஸ் பண்ணுவீங்க? ஒரு வல்லமையான தேவ மனிதன் இருந்தார். அவர் எப்பொழுதுமே சங்கீதம் 23 மனசுல சொல்லிக்கொண்டே இருப்பாராம். God will prepare a table for me. God will anoint me. God will anoint me before my enemies ன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாரா? எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தடிமை என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். தேவ ஜனமே, நீங்க நிலைத்திருப்பீங்க. உங்களை அழிக்க வருகிற சக்திகள், உங்களை கீழே விழ வைக்கணும்ல சக்திகளை கர்த்தர் இந்த நாட்கள் அரெஸ்ட் பண்ணுகிறாரு. God is anointing you. If God anoint you, who will stand before you? யார் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? யார் உங்களுக்கு விரோதமா பேச முடியும்? உங்களுக்கு விரோதமா எழும்புகிற நபரை கர்த்தர் தொடுவார். கர்த்தர் தொடுவார். நீங்க பயப்படாதீங்க. ஒரு வேலை கிடைக்கலையே, இன்டர்வியூ ஃபெயில் ஆகுதுன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் சித்தத்துல அந்த வேலையில நீங்க பாஸா இருப்பீங்க, அந்த வேலையில நீங்க மேனேஜரா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை எதுக்கு அழைத்தாரோ ஆண்டவருடைய சித்தத்துல கர்த்தர் உங்களை அங்க வைப்பாரு. தேவ ஜனமே, ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. கர்த்தருடைய டைம் தான் விஷயமா இருக்குது. God's time is matter. கர்த்தருடைய நேரம் வரலனா பொறுமையா தான் இருக்கணும். தேவ ஜனமே, கர்த்தருடைய நேரம் வராம நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தலையிட்டீங்கன்னா அதுல ஒரு ஆபத்து இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, God's time matters. கர்த்தருடைய நேரம் தான் விஷயமா இருக்குது. இன்னைக்கு கர்த்தருடைய நேரத்துல வந்த ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வாதமான தேவ ஜனம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்க மேல அபிஷேகம் வருதுன்னு சொல்லுது. கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. உங்க தலையில அபிஷேகம் வருகிற நேரம் வந்திருக்குது. ஒருவேளை நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பெற்றிருப்பீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பெற்றிருப்பீங்க. ஆனா நிந்த 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 அவமானம் அவமானம் அவமானம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க மேல இப்ப இறங்குற அபிஷேகம் உங்க தலையை உயர்த்தும், உங்க பிள்ளைகளின் தலையை உயர்த்தும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல உங்களை நிறுத்தும். எத்தனை பேர் கமெண்ட்ல எழுதுவீங்க, God's time is best. கர்த்தருடைய நேரம் எனக்கு சிறந்தது. கர்த்தருடைய நேரத்துல என் திருமணம் நடக்கும். அந்த திருமண மண்டபத்துல என் கால் நிக்கணும்னா கர்த்தர் அந்த இடத்துல நிக்க பண்ணுவாரு. என்ன அந்த கம்பெனியில மேனேஜரா வைக்கணும்னா அந்த சீட்ல நான் தான் உட்காருவேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு அப்பாயிண்ட் பண்ணாருன்னா அது கண்டிப்பா செய்வாரு.
செய்வாரு, செய்தே முடிப்பாரு. கர்த்தர் நேரத்துல நீங்க இருக்க வேண்டிய சீட்ல யார் இருந்தாலும் அந்த சீட்ல இருந்து அவர்களை மாத்திட்டு அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை வைக்க கர்த்தரால முடியும். எஸ்தர் உட்கார வேண்டிய சீட்ல வஸ்தின்னு ஒரு ராணி உட்கார்ந்து இருந்தாங்க. கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது வஸ்தியை அனுப்பி விட்டுட்டு எஸ்தரை கொண்டு வர கர்த்தரால முடிஞ்சிச்சு. ஆமென். தாவீது உட்கார வேண்டிய சீட்ல சவுல்னு ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த சவுலை மாத்திட்டு ஆமென் தாவீதை கொண்டு வர கர்த்தருடைய அபிஷேகத்தினால முடிந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மொர்தெகாய் இருக்க வேண்டிய இடத்துல ஆமான்னு ஒரு சதிசாலி இருந்தான். அந்த சதிசாலியை மாத்திட்டு கர்த்தர் மொர்தெகாயை கொண்டு வந்தாரு. என் தேவ ஜனமே, இன்னைக்கு உன் சீட்டு யாராலையும் அபகரிக்கப்படாதுன்னு நீ விசுவாசிக்கணும். இன்டர்வியூ ஃபெயில் ஆகுதுன்னு பயப்படாத. ஏதோ உனக்கு வர வேண்டியது வரலன்னு பயப்படாத. தேவ டைமுக்காக காத்துரு. கர்த்தர் உன்னை நெடுநாளா காத்திருக்க வைக்கிறார். கர்த்தர் உன்னை பெரிய நபரை ஆசீர்வதிக்கிறார். நீ பட்டு கொண்டிருக்கிறது தியாகம், நீ செழித்துக் கொண்டிருக்கிறது கிரயம். அது ஒரு நாளும் தரையில் விழாது. அது கர்த்தரின் கையில விழுது, கர்த்தரின் கையில விழுது. ஆபிரகாமை பார்த்து கேட்டு பாருங்க. ஆபிரகாம் சொல்லுவாரு, நான் 25 வருஷம் காத்திருந்தேன். யோசேப்பை கேட்டு பாருங்கள், 13 வருஷம் காத்திருந்தேன். மோசேயை கேட்டு பாருங்கள், 40 வருஷம் காத்திருந்தேன். அநேகர் கமெண்ட் எழுதுறாங்க, நான் பல வருஷமா காத்திருக்கிறேன். தேவச்சனமே, நீங்க தான் கிரயசாலிகள். கிரயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறவங்க. நீங்க கிரயம் கொடுக்கிறது ஒரு நாளும் வீணாகாது. அண்ணாள்னு ஒரு சகோதரி இருந்தா, நெடுநாளா குழந்தை இல்லை. ஆண்டு 6 பிள்ளைகளை கொடுத்தாரு. காத்திருப்பு வீணாகாது, காத்திருப்பு வீணாகாது. அபிஷேகம் கைவிடாது. ஆவியானவங்க அபிஷேகம் உங்களை விடாது. இன்னைக்கு சில பூட்டுகள் எல்லாம் தகருகிறத பார்க்குறேன், சில பூட்டுகள் எல்லாம் உடைகிறத பார்க்குறேன். அநேகர் மேலே ஆவியானவர் இறங்குகிறத பார்க்குறேன். அநேகர் மேலே ஆவியானவர் இறங்கி உங்களை சுத்திகரிக்கிறாரு. நெடுநாள் தவித்து போயிட்டீங்க. நெடுநாள் உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைச்சு ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலைமையில ஒரு சோர்வுல உட்கார்ந்துருந்தீங்க. ஏரி தாற்றண்டையில ஒரு தேவ மனிதன் சோர்ந்து போயிருந்தார், எலியா. கர்த்தர் அவரை திரும்பி எழுப்பினாரு. கர்த்தர் காகங்களை கொண்டு வந்து போசித்தாரு. அவரை எழும்பி நடக்க பண்ணினார். தேவன் இன்னைக்கு உங்களை மறுபடியும் எழும்ப பண்ணுகிறார். உங்களை கொண்டு சிலதை செய்ய வேண்டியது இருக்குது. எலியா சொன்னார், என் உயிரை எடுத்துருங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் உயிரை எடுக்கணும்னு நீ நினைக்காத. உன்னை கொண்டு 3 பேரை அபிஷேகம் பண்ணணும். Go and anoint them. சில நேரம் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே வாழ்ந்தது போதும். அந்த நேரம் தான் வாழ்க்கையில உயரமான இடம். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரமான இடம் வரும் பொழுது எல்லா மனுஷனால சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் உயிரை எடும் ஆண்டவரே, என் உயிரை எடும். அதுதான் நீங்க மேலான ஸ்டேஜில் இருக்கிறீங்க. உங்களால தாங்க முடியல. ஒரு பிரெக்னன்சி வார்டுல பாருங்களேன், பெண்கள் அலறி துடிக்கிற நேரம் தான் அவளுடைய ஆசீர்வாதத்தின் நேரம். சீயோன் கதறி துடிக்கும் பொழுது, வேதனையில தவிக்கும் பொழுது அவள் சில நல்ல விஷயங்களை அவன் கொண்டு வருகிறான்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க கதறி துடிக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, something new is coming out. உங்கள் மூலமாக புதிது வெளியே வருகிறது. உங்க மூலமா திட்டம் வெளியே வருகிறது. உங்க மூலமா தேசத்தை ஆசீர்வதிக்கிறது வெளியே வருகிறது. நிந்தனைக்கு பின்னாடி இருக்கிற சாதனை, நிந்தனைக்கு பின்னாடி இருக்கிற சாதனை. இன்னைக்கு நிந்தனை சகிக்கிற ஒவ்வொரு பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் சாதனையாளர்கள். இந்த உலகத்துல நிந்தனையை சகித்துக் கொண்டிருக்கிறவர்களே சாதிக்கிறாங்கன்னா, பரலோகத்திற்காக நிந்தையை சகிக்கிற தேவ ஜனமே, ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்கிற தேவ ஜனமே, உன்னை கொண்டுதான் தேவன் ராஜ்யத்தை கட்டுகிறார். உன்னை கொண்டுதான் அசையாத ராஜ்யத்தை கட்டுகிறார். நீ சாதாரணமான நபர் அல்ல, நீ சாதாரணமான நபர் அல்ல என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல போறோம், அப்பா என்ன ஆனந்த தைலத்தினால நிரப்புங்க. இன்னைக்கு என்ன நிரப்புகிறீர் சொல்லி இருக்கிறீர், என்னை நிரப்புன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. பிரியமான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப சித்தமா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு பேரை பலப்படுத்த சித்தமா இருக்கிறார்.
அவருடைய கரம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்குது. இந்த அருமையான வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ஆவியானவரே என்னை நிரப்பும் அப்பா. வறண்டு போயிருக்கிறேன், வாழ்க்கையில் பல பகுதி வறண்டு இருக்கிறது போல ஃபீல் பண்ணுகிறப்பான்னு சொல்லுகிற தேவச்சனமே, இந்த வரிகளை சேர்ந்து சொல்லுங்களேன். வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. ஓ வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் எங்கள் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். ஓ ஆவியானவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், சேர்ந்து சொல்லுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவி. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரேன்னு சொல்லுவோமா? உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த. எத்தனை தேவச்சனம் கேட்குறீங்க? அப்பா என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுங்க. God is anointing you with the oil of gladness. எந்த நெருக்கத்திலையும் நீங்க மேற்கொண்டு எழுப்பி வரணும்னா இந்த ஆனந்த தைலம் வேணும், இந்த மனமகிழ்ச்சியின் அபிஷேகம் வேணும். எந்த துக்கமும் உங்களை மேற்கொள்ள முடியாத லெவல்ல இந்த அருமையான அபிஷேகம் உங்களை மூடிக்கொள்ளுகிறது, உங்களை மூடிக்கொள்ளுகிறது. தேவனுடைய சிறகுனால நீங்க மூடப்படுகிறீங்க, தேவனுடைய சிறகுனால் நீங்க மூடப்படுகிறீங்க. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின். இந்த மனமகிழ்ச்சியின் அபிஷேகம் தான் சந்தோஷத்தை நமக்குள்ள காத்துக்கொள்ளும். இந்த மனமகிழ்ச்சி நமக்கு வேணும் தேவச்சனமே. இந்த மனமகிழ்ச்சியை தான் பிசாசு திருட பார்க்கிறான். ஆனவரே, ஓ ஆவியானவரே, இந்த சந்தோஷத்தை தான் திருட பார்க்கிறோம் தேவச்சனமே. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புகிறார். தேவனுக்காக நின்று கொண்டிருக்கிற தேவச்சனமே, தேவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தருடைய யுத்தத்தில் நிற்கிறீங்களா, கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறீங்களா, எந்த பகுதியில் இருந்தாலும் அப்பாவுக்கு உங்களுக்குள்ள உறவை மட்டும் விட்டுறாதீங்க. ஏதோ ஸ்பான்சர் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம ஊழியம் மாற போறது அல்ல. 4 பேர் சபையை கட்டி தரதுனாலே நம்ம ஊழியம் மாறும் அல்ல. ஒருவேளை 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கூட உங்களுக்கு சபையை கட்ட முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, யூ ஆர் பில்டிங் an invisible church. ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் உன்னுடைய பாடுகளினால, உன்னுடைய கண்ணீர்னால, கண்ணுக்கு தெரியாத அஸ்திபாரத்தை நீ போட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, ஊழியத்தில் வளர்ச்சி இல்லைன்னு கவலையோடு இருக்கிறியா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. சாம்சன் ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன், டேவிட்னு ஒரு சகோதரனை பார்க்கிறேன். சிலரெல்லாம் ஊழியத்தில் இருக்கிறீங்க, சிலரெல்லாம் ஊழியத்தில்
இருக்கிறீங்க. ஹalleluya. ஜூபிட்டர்னு ஒரு ஆளை பார்க்கிறேன். ஆண்டவங்களை தொடுகிறார். ஹalleluya. ரபா ஷதல ரபா ரேவதி சிஸ்டர் ரேவதி கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஒவ்வொரு வேரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். ரீபா ஷதரபா லியந்தல ரபா உங்க மேல அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கு. அக்னி இறங்கி கொண்டிருக்கு. பாதாள வல்லமைகள் நடுங்கி கொண்டிருக்குது. ஊழியத்தில் எழும்ப முடியலையேன்னு ஊழியத்தை நினைத்து கவலையோடு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நபரை நான் பார்க்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், தானியேலை போல நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. சிங்க கொகையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிற நாட்கள் வருகிறது. நீங்க ஆராதித்த ஆண்டவர் உங்களை கைவிட்டுட்டு உங்களை நடுத்தருல விட்டுட்டு போக கர்த்தர் உங்களை அழைக்கல. உங்களை அலங்கரித்து உங்களை உயர்த்தி உங்களை அழகு பார்த்து அந்த இடத்துல உங்களை நிறுத்துவாரு. எந்த இடத்துல உங்களை சிங்கக்கபில போட்டாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பேன்னு உங்களை பார்த்து பேசுகிறார். அருமையான தேவ ஜனமே, அபிஷேகம் பலமா இறங்குற இந்த நேரத்துல எத்தனை பேர் அப்பாவை பார்த்து கேட்குறீங்க? அப்பா கிட்ட நெருங்கி வரணும்னு ஆசையா இருக்கிறவங்க, பல மணிக்கு தேவனோடு உறவாடணும்னு ஆசையா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். ஆண்டு சொல்றோம், கவலையை மாத்தி போடு. 1000 பிரச்சனை இருக்கலாம், தேவனுக்கும் உங்களுக்கும் ஏன் சண்டை வரணும்? பிசாசனுடைய தந்திரமே தேவனுக்கும் உங்களுக்கும் மேல ஒரு மனஸ்தாபத்தை உண்டாக்குன உடனே தேவன் மேல ஒரு வெறுப்பு வரும். ஜெபத்தை தடுப்பான். உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வராது. யோசிப்போம், முன்னாடி மாதிரி ஜெபிக்க முடியலையே, முன்னாடி மாதிரி துதிக்க முடியலையே. சத்துல ஒரு பெரிய கல் எடுத்து உங்க வாய்க்கால் அடைத்து வைத்திருக்கிறான். ஜீவ நதி ஓடி வரக்கூடிய வாய்க்கால் அடைத்து வைத்திருக்கிறான். இந்த ஆராதனையில் அந்த வாய்க்கால் திறக்கப்படும். வாய்க்கால் திறக்கப்பட்டுச்சுன்னா எல்லா தோட்டங்களுக்கு தண்ணி வரும். தண்ணி ஓடப்படுகிற இடத்துல பசுமை உண்டாகும். உங்களை அறியாமலே நீங்க பசுமையா மாறுவீங்க. இந்த ஜீவ நதியை திறந்து விடுங்க, சுத்திகரிங்க, இருதயத்தை திறந்து கொடுங்க. அப்பாவுக்கு உள்ளத்துல சந்தோஷம் வரட்டும். சந்தோஷம் வந்துட்டாலே உங்க ஆன்சர் வந்துட்டுன்னு அர்த்தம். சந்தோஷம் வந்துட்டாலே தேவ திட்டம் நடக்குதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இருதயத்தில் உள்ள சந்தோஷத்தை திருடுகிற அந்தகார ஆவிகள் ஓடிக்கொண்டு இருக்கு. ஜெபிக்கிற நேரத்தில் ஓடுகிறது. அக்னி இறங்கி எரித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தேவ ஜனங்கள் துதித்து ஆர்ப்பரிப்பீர்களா? கர்த்தருடைய அக்னி உங்களை பலமா நிரப்ப சுத்தமா இருக்குது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஓ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஆமென் ஆமென் ஆமென். சந்தோஷம் சந்தோஷம் சொல்லுங்களேன். அப்பாவை பார்த்து, நான் இங்க இருக்கும் பொழுது சந்தோஷம், என் அப்பா கூட இருக்கும் பொழுது சந்தோஷம். அந்த பிரச்சனையெல்லாம் ஓரமா வச்சுட்டு அப்பா கூட உறவாடுங்க. அப்பாவுடைய உறவு அற்புதத்தை செய்யும். அப்பாவோட பேசும் பொழுது அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டாகும். கர்த்தர் உங்கள்ட்ட இடைப்படுவாரு. என்ன செய்யணும், எப்படி தப்பிக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு அப்பா தெளிவா பேசுகிற அருமையான நேரம் உங்க உள்ளத்துல உணர்த்துவாரு. ஏசப்பா பேசுறத கேட்க தெரியாட்டியும் உங்க உள்ளத்துக்கு தெரியும். ஏசப்பா ஜெபித்த பிறகு உங்க உள்ளத்தின் ஆழத்துல சொல்லுவாரு, இதை செய் மகனே, இதை செய்யாத மகளேன்னு அழகாக உங்களை நடத்துவாரு. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சொல்லுவோம், கர்த்தரின் யுத்தத்தில் தேவ சமூகத்துல நிக்கிற நீங்க, ஓ நீங்க பயப்பட வேண்டாம். ஓ கோர்ட்டு கேஸ்ல ஏறக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கையை தூக்கி ஆராதிக்கும் பொழுது வெற்றி வருது. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதித்து பாருங்க. நீங்க இருக்கிற அறையில ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னா நல்லா ஆராதிங்க. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்குது. உங்களுக்காக கிரியை செய்து கைகளை உயர்த்தி ஆராதித்து பாருங்க. பேரும் வெற்றி, மகா பெரிய வெற்றி, இதுவரை பாத்திராத வெற்றி, பணத்தினால தர முடியாத வெற்றி, படிப்பினால தர முடியாத வெற்றி, ஆமே நல்ல வேலையினால் தர முடியாத வெற்றி கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது நடக்கும். கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அது தடைகள் மாறும்.
கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை இல்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை. எத்தனை தேவஜன சொல்றீங்க? கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை இல்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். ஓ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகமே சந்தோஷமே. ஆமென். சந்தோஷம், அவர் சமூகம் சந்தோஷம், அவர் சமூகத்துல சந்தோஷம். சோர்ந்து போவாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. இருதயத்துல சந்தோஷம் இறங்குறதுக்கு இடம் கொடுங்க. உங்களுக்கு தெரியாது சந்தோஷத்தினுடைய விலை, உங்களுக்கு தெரியாது சந்தோஷத்தின் விலை, உங்களுக்கு தெரியல. இப்போ சந்தோஷத்துக்கு மட்டும் இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். எத்தனை போராட்டம் இருந்தாலும் அந்த சமூகத்துல நீங்க சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கு. எத்தனை பேர் சொல்வீங்க தைரியமா? எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை பிசாசுகள் வரட்டும், என் ஒரே ஏசப்பா அவைகளை எல்லாம் ஜெயிப்பாரு. எத்தனை தீச்சோலை வரட்டும், எத்தனை செங்கடல் வரட்டும், எத்தனை கோலியாத்துகள் வரட்டும், எத்தனை பொல்லாத ஆவிகள் வரட்டும், எத்தனை அந்தகார வல்லமைகள் வரட்டும், எத்தனை பேர் என்ன தடை பண்ணாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த தைரியம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஓ மரணத்தை ஜெயித்தவ, உலகத்தை ஜெயித்தவ, சாவை ஜெயித்தவ, பிசாசை ஜெயித்தவ, அந்தகார ஆவிகளை ஜெயித்தவ என் கூட இருக்கிறார்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஒரு ரா அனாயிண்டிங் இறங்குது, ஒரு பயங்கரமான அபிஷேகம் இறங்குது. உலகத்தை ஜெயித்தவ உங்க கரங்களை பிடிச்சு தூக்குறாரு. Come out from every distraction, come out from every stress, every frustration. எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்க கரத்தை பிடிச்சு தூக்குறாரு. பேதுருவை போல கர்த்தர் உங்களை தூக்கி கொண்டு இருக்கிற நேரம் அருமையான நேரம், அருமையான நேரம். அபிஷேகம் உங்களை வெளியே கொண்டு வருது. யோனாவை அந்த மீன் கக்கினது போல இன்னைக்கு கர்த்தர் அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வராரு. மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வாரீங்க. அந்த சோர்வு, அந்த பயம், அந்த அந்தகாரம், அந்த பாவத்தின் வயிற்றிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வராரு. உங்களை அடைச்சு வச்ச எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வராரு. உபத்திரத்தின் கவியிலிருந்து வெளியே கொண்டு வராரு. சிங்க கவியிலிருந்து வெளியே கொண்டு வராரு. பயங்கரமான ஆழ குழியிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வராரு. வியாதிகள்ல இருந்து வெளியே கொண்டு வராரு. கடன்ல இருந்து வெளியே கொண்டு வராரு. அவிசுவாசத்துல இருந்து வெளியே கொண்டு வராரு. உங்களுக்காக ஒன்னு ஆயத்தமாயிட்டு ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன் சங்கிலி உடையுது. உன் சங்கிலி உடையிற சத்தத்தை ஆவியில கேட்கிற போராட்டம் உடையிற சத்தம் ஆவியில கேட்குது. I see, I hear the victory of God. கர்த்தருடைய வெற்றி வருது. ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில வெற்றி உண்டு, உன் வாழ்க்கையில உயர்வு உண்டு, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. பயப்பட வேண்டாம், சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமா இருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லுங்க. கர்த்தர் எல்லாமே பார்த்துக்குவார்னு சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லுங்க. நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கு சொல்லுவோம். போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கையில் ஜெயம் 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 நமக்கு. ஓ ஜெயம் 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 நமக்கு. எல்லாருக்கும் ஜெயம் 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 நமக்கு. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க ஜெயம் 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 நமக்கு. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை. எப்படி ஒரு நியூஸ் பேப்பர் காத்துல பறக்குதோ, தெய்வ பிரசன்னத்துல நீங்க பறந்து பாருங்க.
தெய்வ பிரசன்னம் அவங்கள மெல்லிய மனுஷனாக மெல்லிய மனுஷியாக மாற்றும். கவலையை மறக்க பண்ணும். தெய்வ ஜனமே, பவுலனுடைய சரீரத்தில் ஒரு பாம்பை கொத்துது. ஆனால் பவுல் அடிக்கடி கவலையை மறந்து பழகினவர், கசப்பை மறந்து பழகினவர். இப்போ இந்த விஷமும் உள்ளே வருது, விஷத்தையும் மறந்துட்டார். ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கும் பொழுது விஷம் என்ன செய்யும்னு சொன்னார். பாவத்தை வெறுத்து பழகினவருக்கு சர்ப்பத்தை போல ஒரு விஷம் உள்ளே ஏறும் பொழுது அந்த விஷமும் செயலிழந்துட்டு. எத்தனை பேர் சொல்கிறீங்க, இன்னைக்கு உங்களை கொத்தி உங்கள் கையை கவ்வி தொங்குகிற பாம்புகளை கத்தர் பிடுங்கி எரிகிற நேரம், உங்கள் ஜீவனை அழிக்கணும்னு வந்து தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் தடை பண்ணணும்னு வந்த எல்லா அந்தகாரங்களும் எரிந்து கொண்டு இருக்கு. நீங்கள் மட்டும் சோர்ந்து போகலனா, நீங்கள் மட்டும் தளர்ந்து போகலனா, கத்தர் உங்களை வச்சு கேம் பண்ணுவார். நீங்கள் அந்த கேமில் வெற்றியாளியாக வெளியே வருவீங்க. எத்தனை பேர் புரியுறீங்க? சாத்தானுக்கும் தேவனுக்கும் ஒரு யுத்தம் நடக்குது. இந்த கேம்ல நீங்க தான் ஸ்டேஜில் நிற்கிறீங்க, நீங்க தான் களத்துக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வச்சு தான் கேம் விளையாடுகிறார். தாவீதை வச்சு விளையாண்டாரு. தாவீதை வச்சு விளையாடும் போது கோலியாத்தை கீழே விழ பண்ணார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வச்சு விளையாண்டாரு. அத்தனை அந்நிய ஜனங்களுக்கு முன்னாடி 3 தேவ ஜனங்கள் சிங்காசனத்தில் உயர்த்தப்பட்டாங்க. ஒரு தானியல் அந்த தேசமே எதிர்த்தது. தேவ ஜனமே, உன்னை இன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னா உன் மேல உள்ள அபிஷேகம் பயங்கரமா இருக்குது. ஒரு வல்லமையான தேவ மனுஷன் சொன்னார், யோவான் ஸ்நானகனுடைய தலை ஒரு தேசத்தின் பாதியினுடைய ரேட்டுக்கு ஒப்பனையா இருக்குதான். அந்த இடத்துல கேட்கப்படுது, இந்த தேசத்தின் பாதியை நான் உனக்கு தாரேன். ஆனா அந்த பிசாசினுடைய ஏஜென்ட் சொல்லுது, யோவான் ஸ்நானகனுடைய தலை வேணும். அப்படின்னா என்ன? யோவான் ஸ்நானகன் தலையை தாங்க அந்த பாதி தேசம் கூட எனக்கு வேண்டாம். அப்படின்னா அந்த பாதி தேசத்தை காட்டிலும் எனக்கு தேவையானது யோவான் ஸ்நானகனின் தலை. எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் அழைப்பு பெருசு. நிறைய பேர் எதுக்குறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. பெரிய அழைப்பு, பெரிய அபிஷேகம், பெரிய உயர்வு. எல்லாரும் ஒரு வரி சொல்லுவோமா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகமே சந்தோஷமே. ஓ சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகமே சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே. எத்தனை பேர் அப்பா பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறீங்க, உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்க. ஜெயம் உங்களுக்கு தான். போராட்டம் உங்களை பார்த்து தானே வந்துச்சு. ஜெயம் உங்களை பார்த்து தான் வரும். விதைக்கிறவங்களுக்கு அறுவடை உண்டு. இன்னைக்கு பாடுகள்ல கண்ணீரோடு இருக்கிறீங்கல்ல, இதே கண்ணீர் உள்ள முகத்தை கத்தர் சிரிக்க பண்ணுவார். கத்தர் சிரிக்க பண்ணுவார். ஆனந்த கண்ணீர் வர பண்ணுவார். வேதனைகளை மாற்றி ஆனந்த கண்ணீர் வருது. பெற்றுக்கொள்ளுங்க ஒரு அபிஷேகத்தை. இருக்கிற இடத்துல ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கு. இருக்கிற இடத்துல ஒரு மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. தேவச்சனமே, கர்த்தருடைய மகிமை உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹalleluya ரபா ஷதல ரபோரி அந்தல ரபோசியா. கர்த்தருடைய அக்கினி இறங்கி உங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கு. தேவச்சனமே, ஒரு அருமையான சந்தோஷத்தை ஊற்றி கொண்டு இருக்குது. அந்த சந்தோஷம் விலையேற பெற்றதா இருக்குது. ஹalleluya ஹalleluya. அந்த சந்தோஷம் விலையேற பெற்றதா இருக்குது. அந்த சந்தோஷம் ஆண்டவரே தருகிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த உலகம் தருகிற பிரகாரமான சந்தோஷம் அல்ல, அது தேவனுடைய சந்தோஷம். அது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சந்தோஷம். there are two kind of happiness. தேவ ஜனம் புரியணும். ஒன்று சரீர ரீதியான ஹாப்பினஸ், இன்னொன்று ஆவிக்குரிய ரீதியான ஹாப்பினஸ். அதை தான் வேதம் சொல்லுகிறது ரிஜாய்ஸ். அதை பற்றி என்ன சொல்லுதுன்னா மனமகிழ்ச்சி. அது கர்த்தருக்குள்ள இருக்கிற அருமையான சந்தோஷம். அது கர்த்தரை நம்புகிற ஒரு சந்தோஷம். அது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னு சொல்லுகிற ஒரு அருமையான சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இட் இஸ் a good medicine. அது ஒரு ஆரோக்கியமான மெடிசன் போல. அது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மெடிசன் மாதிரி. அதே வச்சனமே, உங்களுக்கு ஒரு வியாதி வரும்போது எங்கே போறீங்க? ஹாஸ்பிட்டல் போறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் சொல்லுகிறாரு. அப்படி என்றால் என்ன? உங்களுக்குள்ள 1000 வியாதிகள் வர
வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல மருந்து ஆமீன் ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம். 1008 வியாதிகள் போராட்டங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு காரணமே இந்த சந்தோஷத்தை நம்ம இழக்கிறதுனால தான், இந்த சமாதானத்தை நம்ம இழக்கிறதுனால தான். ஒரு வல்லமையான தேவ மனுஷன் அடிக்கடி சொல்லுவார், அவர் மரித்தவர்களை எழுப்பியிருக்கிறாரு, வீல் சேர்களை எழுப்பியிருக்கிறாரு. அவர் வாழ்ந்த நாட்களில் அவருடைய வீடியோக்களை எல்லாம் நான் பார்க்கறதுக்கு ஆண்டு உதவி செய்தார். அப்படிப்பட்ட நபர்களோடு கான்டாக்ட் பண்ணி ஜெபிக்க கூட ஆண்டு உதவி செய்திருக்கிறாரு. ஆனால் அந்த நபர் தேசத்தை கலக்கினார். அந்த தேவ மனுஷன் மரிக்கும் பொழுது உலகமே திரும்பி பார்த்தது. ஆனால் அந்த தேவ மனிதன் சொன்ன ஒரு ரகசியம் என்னவென்றால், ஒரு நாளும் தேவனோடு உள்ள சமாதானத்தை இழந்துடாதீங்க. முதல்ல நீங்க தேவனோடு சமாதானமா இருக்கணும். ரெண்டாவது நீங்க உங்களுக்குள்ளே சமாதானமா இருக்கணும். மூணாவது நீங்க மனிதர்களோடு சமாதானமா இருக்கணும். இன்னைக்கு நீங்க தேவனோடு சமாதானமா இருந்தாதான் உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வரும். நிறைய பேர் இன்னைக்கு தங்களுக்குள்ளே தாங்களே சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பீஸ் வித் காட். முதல்ல நீங்க தேவனோடு சமாதானமாக வேண்டும், தேவனோடு உறவாட வேண்டும். இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் அதை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையற்று போறாங்க. நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையும் காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தரை அறியாம எந்த சூழ்நிலையும் வராது தேவச்சனமே. அது எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்வாரு. நீங்க தேவ சமூகத்தில் அதை விட்டு கொடுக்கணும். ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்னாரு, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவலைப்படுறோமோ அந்த விஷயத்தை குறித்து ஆண்டவரால் கவலைப்பட முடியாது. எந்தெந்த விஷயத்தை நம்ம கவலைப்படாம கர்த்தர் சமூகத்தில் கொடுக்குறோமோ கர்த்தர் அந்த கவலைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதனால நீங்க ஒரு விஷயத்தை குறித்து ரொம்ப யோசித்து ஆலோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தா அந்த விஷயத்தில் கர்த்தரால் தலையிட முடியாது. ஏன்னா நீங்க அதில் ஆல்ரெடி இருக்கிறீங்க. எந்த விஷயம்லாம் கர்த்தர் கையில் போதோ அந்த விஷயங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எத்தனை தேவஜனம் இன்னைக்கு சொல்வீங்க, உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரணும், உங்க இருதயத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு சந்தோஷம் வரணும், இதனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியணும். சந்தோஷம் வந்துட்டனாலே கர்த்தருடைய விடுதலை வருதுன்னு அர்த்தம். தேவஜனமே, காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அவன் வேலையினுடைய டென்ஷன், கிச்சன் டியூட்டி டென்ஷன், வீட்டில் உள்ள கிளீனிங் டென்ஷன், வெளியே போனோம் அதுக்குள்ள டென்ஷன். சிலவங்க ஊழிய வேற செய்வாங்க, எல்லாத்தையும் செய்துட்டு ஊழியத்துக்கு போயிட்டு வருவாங்க. அந்த ஊழியத்தில் நிந்தைகள் அவமானங்கள் இதில் ஒரு டென்ஷன், மக்களால் உள்ள நிந்தனைகள் அதில் ஒரு டென்ஷன், வாழ்க்கையில் நினச்ச திட்டங்கள் நடக்கல அதில் ஒரு டென்ஷன். என்று சொல்கிறாரு, இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தால் நீங்கள் தேவ சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது. தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்தால் தான் இந்த எல்லா விஷயமும் சந்தோஷமாக மாறும். இன்னைக்கு மனிதன் செய்கிற தவறு, இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் செய்கிற தவறு, அவர்கள் தேவனோடு உள்ள சமாதானத்தை இழக்கிறாங்க, தேவனோடு உள்ள சந்தோஷத்தை இழக்கிறாங்க. எந்த மனிதன் தேவனோடு உள்ள சந்தோஷத்தை காத்துக்கொள்கிறானோ அவன் தேசத்தை கலக்குவான், அவன் தேசத்தை கலக்குவான், அவன் குடும்பத்தில் சாதிப்பான். இன்னைக்கு பிசாசனுடைய பெரிய தந்திரமே தேவனுடைய சந்தோஷத்தை உங்களை விட்டு விலக பண்ணுகிறது தான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். சாத்தானுக்கு தெரியும் இவனுடைய சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணும், இவனுடைய சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணும். அப்பந்தான் என்ன ஆகும், இவன் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியும். இவன் இருதயத்தின் வேண்டுதல்களை தடை செய்யணும்னா முதல்ல இவனுடைய பீஸ் ஆஃப் ஹார்ட்டை திருடணும், இவன் இருதயத்தில் உள்ள சமாதானத்தை திருடணும்னு சொல்லி பிசாசு இந்த நாட்களில் உங்கள் இருதயத்துக்குள்ளே வைத்திருக்கிற சமாதானத்தை, தேவன் உங்களுக்கு தருகிற சமாதானத்தை ஒரு குறிப்பிட்ட செகண்டில் தட்டி விடுகிறான். எத்தனை பேர் அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறீங்க? எத்தனை பேர் அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறீங்க? தெய்வச்சனமே, இன்னைக்கு பார்க்கிற ஏராளமான தற்கொலைகள், ஏராளமான கொலைகள், ஏராளமான வேதனையான சம்பவங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது they lost the peace. அவர்களுக்கு சமாதானம் எடுக்கப்பட்டு போனதுனால தான் அந்த வேதனை. அவர்கள்ட்ட பணம் இருக்குது, பணத்தால் காப்பாற்ற முடியலை. ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் சமாதானம் சமாதானம் சொல்லுகிறாங்க? ஏன்னா ஒரு தற்கொலை பண்ணுகிற நபரை கோடி ரூபாய் கொடுத்தாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தற்கொலை பண்ணுகிறாங்க. உண்மையாட்டை தற்கொலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு இல்லாமல் போனது சந்தோஷம், சமாதானம். ஏதோ விதத்தில் வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு வருமானம் இல்லை. மனைவி பேச்சை கேட்க மாட்டேங்குது, பிள்ளைகள் பேச்சை கேட்க மாட்டேங்குது. ஆமீன். வீட்டில் மதிப்பில்லை, மரியாதை இல்லை, சந்தோஷம் இல்லை. ஜெபிக்கிற வீட்டில் சந்தோஷம் இருக்குது, ஜெபிக்கிற வீட்டில் இயேசு இருக்கிறாரு. ஜெபிக்கிற வீட்டில் இயேசு இருக்கும் பொழுது சந்தோஷம் சமாதானம் இருக்கிறதுனால அவர்கள் வேண்டிக் கொள்கிறது தேவன் கொடுக்கிறாரு. எத்தனை சாட்சிகளை கேட்க முடிகிறது, எத்தனையான தேவனுடைய கரத்தின் கிரியைகளை பார்க்க முடிகிறது. தேவஜனமே, எங்களுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நாட்கள் காத்திருந்திருக்கிறேன். காத்திருப்பு காத்திருப்பு காத்திருப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்கு விடுதலை
விடுதலை வருதுன்னு. ஸ்டில் விடுதலை வந்திருக்காது. காரணம் என்னவென்றால் அவன் விடுதலை வருதுன்னு சொன்னது பொய் கிடையாது, விடுதலை வரதான் செய்யுது. ஹல்லேலூயா. முதல்ல தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை எங்க வருதுன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் வருது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தானியேல் ஜெபிக்கும் பொழுது பூமியில் உள்ள விடுதலைகள் எல்லாம் வந்து கொண்டிருந்த ஏரியா பரலோகம். பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருது. வேதம் சொல்லுகிறது பெர்சியா நாட்டின் அதிபதி அதை தடுத்தான். அப்படி என்றால் என்ன? அந்த நாட்டில் உள்ள அந்தகார ஆவிகள் அதை தடுத்தது. ஸோ தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னா அது ஆவிக்குரிய மண்டலத்தில் வருகிறது, அது ஆவிக்குரிய உலகத்தில் வருகிறது. நீங்க ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆவிக்குரிய உலகத்தில் தான் இருக்கிறாரு. ஆவிக்குரிய உலகம்னு சொன்னா பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் இருந்து பூமியில் வரக்கூடிய எந்த பொருளையும் சாத்தான் தடை பண்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா அது சாத்தானுடைய மண்டலங்களை தாண்டி தான் பூமிக்கு வருகிறது. அது வர்றது பரலோகத்திலிருந்து வந்தாலும் அது சாத்தானுடைய குடியிருப்புகளை தாண்டி தான் பூமிக்கு வருகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். அப்படி என்றால் என்ன? இந்த பூமிக்கு ஒன்று வரணும்னா அது சாத்தானை தாண்டி தான் வரணும். அதனால தான் வேதத்தில் சாத்தான் சொல்லுகிறான் ஏசப்பாவை பார்த்து, இது எல்லாத்தையும் உனக்கு தாரேன், நீ நான் வணங்கினா போதும், இது எல்லாம் உனக்கு தாரேன்னு இயேசுவை பார்த்தே அவன் சவால் விடும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை விடுவான். அங்கே தான் அந்த போட்டு உடையுது, அங்கே தான் தெரியுது அவனுக்கே எல்லாமே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எப்படி விட்டு கொடுக்கப்பட்டுச்சு? ஆதாமேவால் செஞ்ச பாவத்தினால, மனிதன் பாவத்தில் விழுந்ததுனால இந்த பூமியில் உள்ள சகல காரியத்திலையும் அவனுக்கு ஆளுகை உண்டாகிவிட்டது. ஆதாம் பாவத்தில் விழலைன்னா அந்த அதிகார திறவுகள் ஆதாம்கிட்ட இருந்திருக்கும். இப்போ ஆதாம் செஞ்ச தவறுனால பிசாசு என்ன செய்யிட்டான்? உலகத்தில் மனிதர்கள் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பித்துட்டான். அதனால இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு டெம்பரரியா ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த பூமியில் எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் பிசாசுக்கு அதை தடை பண்ண உரிமை உண்டு. ஆனால் பிசாசின் வல்லமைகளை கீழிருந்து ஒரு நபர் ஜெபித்து அழித்தால் அது சீக்கிரமாக இறங்கி வரும். இதை அழிக்கிறதுக்கு தான் உபவாச ஜெபம், தேவனோடு உள்ள உறவு. இதை தான் தேவ ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க, செய்தார்கள், செய்கிறார்கள், செய்ய போறார்கள். தானியேலும் அதை தான் செய்தார். 21 நாள் உபவாசம் போட்டார். ஏன்னா அவருடைய சேலஞ்சஸ் குடும்ப சேலஞ்சஸ் கிடையாது, வீட்டில் உள்ள பிரச்சனைகள் கிடையாது, ஒரு தொழில் உண்டாகணும்னு உள்ள பிரச்சனை கிடையாது. அவர் ஒருவேளை தோத்தார்னா அவர் தலையை சீவி எடுக்கப்படும். ஏன்னா அவர் சொல்ல போற தரிசனம் எல்லாம் ராஜாக்களுக்கு, அவர் சொல்ல போற தேவ வாக்கு எல்லாம் நடக்கணும். நடக்கலன்னா தூக்கி சிங்கக்கவியில போடுவாங்க, அக்னி ஜாலையில போடுவாங்க, கொன்னே போடுவாங்க. அதனால தான் அவர் தேவ சமூகத்தில் வைராக்கியமா கடந்தாரு. தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு தானியேலின் தேவன் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரு. சோ ஒரு தேவ ஜனத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அது பரலோக மண்டலத்திலிருந்து வரும் பொழுது அது இந்த ஆகாய மண்டலத்தில் உள்ள அந்தகார ஆவிகளை தாண்டி தான் வரும். நீங்க அந்த நேரம் ஜெபிக்காம வீட்டில் சண்டை போட்டுட்டு இருந்தாலோ, சோர்ந்து போய் இருந்தாலோ, தேவனுடைய ஆசீர்வாதம் பூமியில வருகிறதுக்கு தடையாகும். ஸோ ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் வருதுன்னு சொல்லுகிறார்னா அது வரதான் செய்து. என்னுடைய வாழ்க்கையில கூட தேவன் அதை செய்கிறார், இதை திறக்கிறார்னு சொல்லும் பொழுது நான் அடுத்த நாளை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நைட்டு மிட் நைட் எழும்பி ஏதாவது நல்ல செய்தி வந்துட்டான்னு பார்ப்பேன், அடுத்த நாள் ஏதாவது வருதான்னு பார்ப்பேன். ஒண்ணுமே நடக்காது. எனக்கு அந்த நேரம் புரியல. இன்னைக்கு கூட தேவ ஜனமே நீங்களும் அப்படிதான் யோசித்து கொண்டு இருப்பீங்க. நல்லா புரியணும், தேவன் சொன்ன எல்லா விஷயமும் ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்ககிட்ட வந்து நிற்கி. இப்போ ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ளதை உங்க பூமியில கொண்டு வர்றதுக்கு உங்க ஜபத்தினால, உங்க துதியினால, உங்க இருதயத்தில் உள்ள சமாதானத்தினால தான் முடியும். தேவ ஜனமே, ஒரு மனுஷனுக்கு 24 மணிக்கூர் தேவன் கொடுக்கிறார் ஒரு நாள்ல. இந்த 24 மணிக்கூர் நீங்க எவ்வளவு நேரம் சோர்ந்து போறீங்கன்னு பார்க்கணும், எவ்வளவு நேரம் தேவனோடு இருக்கீங்கன்னு பார்க்கணும். 1 மணிக்கூர் ஜெபிக்கிறீங்க, ஜெபித்து முடித்த பிறகும் உங்க இருதயம் யார் கூட இருக்குதுன்னு பாருங்க. 24 மணிக்கூரும் நீங்க தேவனோடு உறவாட தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்படி என்றால் ஒரு ஓரமா உட்கார்ந்து சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க கர்த்தர் அழைக்கல. நீங்க உங்க வேலையும் செய்யலாம், உங்க இருதயத்தில் ஜெபிக்கவும் முடியும். நீங்க வண்டி ஓட்டி கொண்டு இருக்கலாம், ஆனாலும் ஜெபிக்க முடியும். நீங்க கிச்சன்ல இருக்கலாம், ஆனாலும் ஜெபிக்க முடியும். நீங்க தெருவில் ஏதோ ஜாமாவாக நடந்து போகலாம், ஆனாலும் ஜெபிக்க முடியும். ஏன்னா ஜெபம் சொல்லுகிறது அது ஆவிக்குரிய விஷயம், அது உங்க உள்ளான மனுஷன் செய்கிற விஷயம். அதனால ஒரு மணிக்கூர் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்க முடியும். 24 மணிக்கூர் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறதுக்கு மட்டும் கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் உங்களை அனுதினம் வேலையை செய்ய அழைத்திருக்கிறார், உங்க குடும்பத்தை கவனிக்க அழைத்திருக்கிறார், அவருடைய ஊழியங்களை செய்ய அழைத்திருக்கிறார். ஆமென். அநேக காரியங்களை நீங்க செய்யக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய அழைத்திருக்கிறார், அனுதின வேலைகளை செய்து குடும்ப காரியங்களை கவனிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரே இடத்துல உட்கார்ந்து 24 மணிக்கூரும் ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைக்காது. ஆனா இந்த 24 மணிக்கூரும் நம்ம தேவனோடு உறவாட நம்மளால முடியும். தேவஜனமே, இதுதான் ஆண்டவர் விரும்புகிற விஷயம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, இடைவிடாமல்
இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஒரு மனுஷனால இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா? முடிகிறதுனால தான் அதை சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கான்ஸ்டன்ட் பிரேயரை பற்றி வேதம் சொல்லுகிறது. பலவிதமான பிரேயரை பற்றி வேதம் சொன்னாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு அருமையான வசனத்தை சொல்லுது, இடைவிடாமல் ஜெபியுங்கள். எப்படிங்க இடைவிடாமல் ஜெபிக்க முடியும்? வசனம் சொல்லுது, ஆமென், இந்த வார்த்தையை உன் கண்ணின் மணி போல காத்துக்கொள். அது உன் கண்ணை விட்டு விலகக்கூடாது, அது உன் வாயை விட்டு விலகக்கூடாது. அப்படி அருமையான வசனம் சொல்லும் பொழுது எப்பவும் மூஞ்சிக்கு நேராக பைபிள் எடுத்து உட்காந்து வாசித்துக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அந்த நினைவிலே வாழணும். பாருங்க, ஒரு குடிகாரன் ஒரு சின்ன பாட்டில் தான் குடிக்கிறான். அவன் நடக்கும் பொழுது அந்த குடியை நீங்கள் பார்க்க முடியும், அந்த போதையை நீங்கள் பார்க்க முடியும். அவன் உட்காரும் பொழுது போதையை பார்க்க முடியும், அவன் பேசும் பொழுது அந்த போதையை பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் குடிவெறியினால் நிரப்பப்படாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கன்னு வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் மதுபானத்தினால் நிரப்பப்படாமல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேதம் சொல்லுகிறது. இதே போல தான் தேவஜனமே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொன்னார்னா நீங்கள் நடக்கும் பொழுது அதை தியானிக்க முடியும். உங்கள் கண் மூலமாக அந்த பார்வை உண்டாகும், உங்கள் காதில் அந்த வசனம் பேசிக்கொண்டு இருக்கும். இதை தான் ஆண்டு சொல்லுகிறாரு. இது கூடணும், இது கூட கூட தான் உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் வந்த ஆசீர்வாதம் பூமியில் தரையிறங்கும். ஆவிக்குரிய மண்டலத்தில் வந்து ஆசீர்வாதம் தரையிறங்கணும்னா 24 மணிக்கூரில் நீங்கள் தேவனோடு எவ்வளோ நேரம் இருக்கிறீங்க? இன்னைக்கு அநேகர் பிசாசுக்கு ஏஜெண்டாக இருக்கிறாங்க. எப்படி? ஆண்டோடைய பிரசனத்தை ஆண்டோடைய பிரசனத்தை அடைத்து போடுவாங்க. ஆண்டவரோடு இருக்க மாட்டாங்க. அவங்க இருதயம் ஆண்டவரோடு இருக்காது. 1 மணிக்கூர் ஜெபிப்பாங்க. ஜெபித்த பிறகு முறுமுறுப்பு, சோர்வு, கவலை. ஒரு அருமையான தேவ மனிதன் சொன்னார், யாரெல்லாம் முறுமுறுக்கிறாங்களோ, யாரெல்லாம் பயந்து போய் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கவலைக்கு இடம் கொடுக்குறாங்களோ, அவங்க அந்த கவலைக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அவங்கள அறியாமலே பிசாசு வந்து அவங்களுடைய கடவுளாக மாறுகிறான். நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது உங்கள் ஆண்டவர் யாரு? பிசாசு தான் ஆண்டவனாக மாறுகிறான். ஏன்னா முறுமுறுப்பு சாத்தானுடைய துதி. எப்படி இஸ்ரவேலின் தேவன் ராஜாதி ராஜாவை நீங்கள் துதிக்கும் பொழுது அந்த துதி அவருக்கு நேராக போகுதோ, இதே போல நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது அந்த முறுமுறுப்பு சாத்தான் சந்நிதிக்கு போகுது. சாத்தானுடைய துதி தான் முறுமுறுப்பு. ஸோ நீங்கள் முறுமுறுக்கும் பொழுது உங்கள் தேவன் பிசாசாக மாறுவான். நீங்கள் துதிக்கும் பொழுது தேவன் உங்கள் தேவனாக இருப்பார். அதனால தான் உங்கள் ஆசீர்வாதம் தரையிறங்காமல் இருக்கும். ஏன்னா பல நேரம் நம்ம சோர்ந்து போய் அப்படி உட்கார்ந்துருப்போம். யாரும் எனக்கு உதவி செய்யலேன்னு மற்றவர்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனால் தேவனோடு இருக்கிற உறவை நம்ம பலவீனப்படுத்தி கொண்டு இருப்போம். ஏன் நம்ம பலப்படக்கூடாது? எத்தனை தேவ ஜனங்கள் தேவனோடு பலப்பட்டாங்க? யோசிப்பீங்க, நீங்கள் என்ன யோசிப்பீங்க? நான் பயந்தது தவறான்னு யோசிப்பீங்க. பயந்தது தவறு தான். ஏன்னா வசனத்தை இருதயத்தில் கொண்டு போய் அந்த பயத்தை விரட்ட கத்தரவங்களை அழைச்சாரு. ஆனால் அதை செய்யாமல் நீங்கள் என்ன செய்வீங்க? பயந்து கொண்டே இருப்பீங்க. ஆண்டு யோசுவாவை பார்த்து சொன்னார், பயப்படாதேன்னு சொன்னார். ஏன்னா பயம் சொல்லுகிறது மோசமான வியாதி. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கணும், ப்ரெஷரை கூட்டி விடும், ஆபத்தை கூட்டி விடும். ஆமாம், உங்களுக்கு தானா சுகர் வரும், தானா வியாதி வரும், சீக்கிரமாகவே மரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த பயம் உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஒரு மந்திரவாதி ஒரு பேட்டியில் சொல்றாரு, பயம் இருக்கிறவங்களை நாங்கள் சீக்கிரமாக தாக்க முடியும். யோபுவை பாருங்க, அவன் பயந்த காரியம் சீக்கிரமாக நடந்தது. அதனால தான் சாத்தானுடைய என்ட்ரி கேட்டே பயம், அவிசுவாசம், இப்படிப்பட்ட சில ஆயுதங்களை அவன் உபயோகப்படுத்துகிறான். சாத்தான் உள்ள என்ட்ராகிறதுக்கு சில சந்தேகங்களை கொடுப்பான், சில மாய்மாலங்களை கொண்டு வருவான். ஆண்டோடைய பிள்ளைகள் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதனால தான் கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம், எல்லாத்த காட்டிலும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும், கெட்ட காரியங்களும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களுக்கு ஏன் தெரியுமா ஆனந்த தைலம் வந்துச்சுன்னா எல்லா உபத்திரவங்களையும் தாங்க முடியும். தேவ ஜனமே, எல்லா உபத்திரவத்திலிருந்து வெளியே வர முடியும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஃபர்ஸ்ட் விஷயம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேறப்படும். நீங்கள் 24 மணிக்கூர் கர்த்தர் தாராரு. இந்த நேரங்களில் நீங்கள் எங்கே போனாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும் தேவனோடு சமாதானமாக இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆபிரகாம் அழகாக சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்துக்கொள்ளப்படும், எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கடனா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். உங்களை சிறைச்சாலையில் போடுற அனுபவம் வந்தாலுமே கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏதோ விதத்தில் கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். மரண சூழ்நிலைகள் சூழ்ந்தா கூட கர்த்தர் கைவிட மாட்டார். தேவ ஜனமே, அதனால தான் ஆண்டு சொல்றாரு, காத்துக்கொள்வார்னு நம்ம அறிக்கை பண்ண நமக்குள்ள அவிசுவாசம் செயல்படாது. சீக்கிரமாக திறந்த வாசலை பார்ப்போம். ஒரு அருமையான குடும்பம், ஒரு சின்ன குடும்பம். அந்த குடும்பம் வீடு கஷ்டப்பட்டு கட்டி கொண்டிருந்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு கட்டி
கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அந்த நேரத்தில் தான் அவங்க சபைக்கு வரக்கூடிய ஒரு தாயார் என்ன செஞ்சாங்க, இந்த அருமையான சகோதரியை பார்த்து கேட்டாங்க, இந்தம்மா வீடு கட்டுறீங்களா? அப்போ அவங்க இந்த அருமையான 2 சின்ன பிள்ளைகளுடைய தாய் சொல்லியிருக்காங்க, ஆமாம் நாங்கள் வீடு கட்டுக்கிறோம், ஆனால் இப்போதைக்கு பணம் இல்லாததுனால் நிறுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த தாயார்கிட்ட பேசியிருக்கிறாரு, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு. உடனே ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. இது நடந்த ஒரு உண்மை சம்பவம் தேவச்சனமே. இந்த 5 லட்சத்தை இவங்க போய் லோன் எடுத்தோ ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க வட்டிக்கு எடுத்திருந்தாங்களோ, ஆயுஸ் நாள் ஃபுல்லாக அதை கட்டணும்னு சொல்லியே அவங்களுடைய சின்ன வருமானத்தை வச்சு அவங்க கஷ்டப்பட்டு அதை கட்டுவாங்க. இதில் பாதி உயிர் போயிடும். ஆனால் கர்த்தர் திறந்தா அது ஒரு ஊற்று, அது ஜீவ ஊற்றாக மாறும். அதனால தான் தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு திறப்பார். அது திறக்கப்படணும்னா நம்ம உண்மையாக இருக்கணும். தேவனுடைய தயவு நம்ம மேலே வரணும்னா நம்ம அவரோடு சந்தோஷமாக இருக்கணும். இதே போல தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சகோதரன் ஆட்டோ ஓட்டி கொண்டே இருந்தார். ஆட்டோ ஓட்டிட்டு அவர் ஆட்டோ சார்ஜஸ்லாம் கேட்க மாட்டார், உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லுவார். ரொம்ப அருமையான தங்கமான மனுஷன். அப்பொழுது ஒரு நபர் அந்த ஆட்டோவில் ஏறுறாரு. அந்த நபர்கிட்டையும் இவர் சொல்கிறார், உங்களால் முடிஞ்சது தாங்கன்னு சொல்லுகிறாரு. எல்லாருமே அப்படி கேட்கும் பொழுது அவங்களால முடிஞ்சது தாராங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து வரவங்க ஒவ்வொரு ஆட்டோவில் போயிருப்பாங்க, அவங்க ஏரியாவில் ஒவ்வொரு ரேட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால யார் மனசு வருத்தப்படாதபடி இந்த மனுஷன் அருமையாக கேட்பார், உங்களால் முடிஞ்சதை தாங்கன்னு. ஸோ இந்த மனுஷன் இவ்வளோ தங்கமான மனுஷனாக இருக்கிறாருன்னு அந்த ஆள் பார்த்துட்டு இந்த ஆள் கேட்டிருக்கிறாரு, ஐயா இந்த ஆட்டோ உங்கள் சொந்த ஆட்டோவான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், இல்லை நான் வாடகைக்கு தான் ஓட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தாங்க, உங்களுக்கு ஒரு சொந்த ஆட்டோவுக்கு நான் காசு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டில் அந்த காசு அனுப்பி விட்டார். இது யாருக்குமே தெரியாது. தேவஜனமே, நீ செய்கிற நன்மை யாருமே பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு நன்மை தருவார். கர்த்தர் உனக்கு நிச்சயமாக தருவார். நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆனந்த தைலத்தினால் நிரப்பியிருக்கிறாரு, சந்தோஷத்தினால் நிரப்பியிருக்கிறாரு. ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்காக ஒரு கதவு திறக்கப்படுகிறது. எஸ்தருக்கு ஒரு கதவை ஆண்டவர் திறந்தார், யோசேப்புக்கு ஒரு கதவை திறந்தார், ரூத்துக்கு ஒரு கதவை திறந்தார், யோனாவுக்கு ஒரு கதவை திறந்தார். எல்லாருக்கும் கதவை திறந்த ஆண்டவர் உங்களுக்கு திறக்காமல் விடுவாரோ? நீங்க ஜெபத்தில் தரித்திருங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, விசுவாசத்துக்கு இடம் கொடுங்க. கடந்த நாட்களில் மன்னிப்பு குறித்து தியானித்தோம், ஆரம்ப நாட்களில் நம்ம திறந்த வாசலை குறித்து தியானித்தோம், ஆவியானவர் குறித்து தியானித்தோம், அபிஷேகத்தை குறித்து தியானித்தோம், பரிசுத்த ஆவியானவர் குறித்து தியானித்தோம், இந்த நாட்களில் மன்னிப்பு குறித்து தியானித்தோம். பல காரியங்களை ஆவியானவர் உங்களோடு பேசினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷமா இருக்க சொல்லுகிறாரு. ஆண்டவருடைய சித்தம்னா இந்த சந்தோஷத்தின் ஆழத்தில் வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. இந்த சந்தோஷம் தான் என்னுடைய ஊழியத்தில் கூட தேவஜனமே அடிஸ்தானமாக இருக்குது. தேவஜனத்திற்கு எப்பொழுதும் இருக்க வேண்டியது பணம் அல்ல, பணத்தை காட்டிலும் மிகவும் உயர்ந்தது தேவனுடைய சமாதானம். இந்த சமாதானத்தை குறித்து இன்னும் ஆவியானவர் தெளிவாக பேசுவாராக. வருகிற நாட்கள் ஆண்டவருடைய சித்தமானால் கர்த்தர் தாமே பேசுவாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஜனங்கள் ஒவ்வொரு பேருடைய இருதயத்திலையும் சந்தோஷம் ஆளுகை செய்யட்டும். 24 மணிக்கூர் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறீங்கப்பா. இதில் எத்தனையோ பேர் சோர்ந்து போயிருப்பாங்க, ஒரு நாள் அல்ல பல நாட்கள் வீணாக்கி இருப்பாங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் யாரெல்லாம் சோர்ந்து போகிறாங்களோ இந்த நாட்களில் அவர்களை பலத்தினால் எடை கட்டுங்க, சந்தோஷத்தினால் எடை கட்டுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பேரும் சந்தோஷத்தின் சிகரங்களாய் மாறட்டும், அநேகருக்கு கற்றுக் கொடுக்கிறவங்களாய் மாறட்டும். வாழ்க்கையில் தேவனோடு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கொடுக்குற லெவலில் எங்கள் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்பா. ஐ பிளஸ் லார்ட். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு பாத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த வீடு வெறுமையாக இருக்குதோ we bless in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். செழித்து பெருகட்டும். எல்லா தடைகள் மாறி ஆமென் சுகித்திருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.